வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கழனிக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம். சேம்பு நல்லான்னு ஒரு ஐடியா இருக்குது. சரி, எப்படியோ மரத்தெல்லாம் சுற்றி பார்த்தா மரத்தில் பார்த்திங்கன்னா தேன் கூடு கட்டியிருந்தது. சரி, எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு தேன் எடுத்து. மரத்தில் ஏறினோம், யாருமே இல்லை. சரி, ஓகே, நம்மளே செல்ஃபோனை கையில் பிடிச்சிக்கினேன் அப்படியே ஒரு கையிலேயே மரத்தில் ஏறினோம். கஷ்டமாக தான் இருந்துச்சு. மரத்தில் எதுக்கு தேன் கூடுக்கிட்டே போயிட்டோம். கூடுக்கிட்ட போயிட்டு லைட்டாக டச் பண்ணி பார்த்தோம், கொட்டுதா கொட்டாத இருக்குதா. ஏன்னா சில ஈங்க தேன் சில கூடு கொட்ட ஆரம்பிச்சுன்னா அதையும் தாங்கிக்குவேன். ஏன்னா நிறையா கொட்டி அனுபவம் இருக்குது எனக்கு. எவ்வளோ கொட்டினாலும் அதெல்லாம் என்னால் பொருட்படுத்துறதில்லை. ஏன்னா கொட்டினா நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் எவ்வளோ ஒரு டைம் கிட்டத்தட்ட 16-17 கொட்டியிருக்க ஒரே காலில் மட்டுமே. அதோட நம்ம பார்த்திங்கன்னா அந்த களியை ஒடித்து எடுத்துடலாம். ஒரு கையில் பிடிச்சிக்கினே அப்படியே களியை ஒடிக்க ஆரம்பித்தோம். ஒடிக்கிறோம் அடிக்க முடியல. மாங்காய் களை தான், இன்னும் ஒரு கையில் பலம் பத்தலை. எப்படியோ ஒரு வழியாக களியை ஒடிச்சிட்டோம். காற்று வர பயங்கரமாக அடிக்குது. சேம்பு தான் நல்லான்னு கரை வாங்கியிருக்கோம். அடுத்த போகம் சேம்பு நட போகிறோம். பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அந்த களியை ஒடிச்சிட்டு அப்படியே இறங்குறேன். ஒரு கையில் செல்ஃபோனு, ஒரு களை. அது எப்படி தான் என்னால் முடிஞ்சதுக்கே தெரியல. ஆனால் வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தில் ஏறி ஒரு கையில் தேன், ஒரு கையில் செல்ஃபோனு அப்படியே காலையில் இறங்குறேன். பார்த்தீங்கன்னா சில டைம் கொட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா தாங்க முடியாது பாதை. ஆனால் இந்த டைம் ஆனால் ஒரே கூட எனக்கு கொட்டலை. அது வரையும் சந்தோஷம். அப்படியே எடுத்துகிட்டு பார்த்தேன். ஆனால் தேனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த படையை வச்சுருப்பாங்க ரோட்டுக்கல்லாம். அந்த படையில் தேனே இருக்காது சுத்தமாக. நீங்கள் அதை நம்பாதீங்க. தேனுடைய தலைப்பாகத்தில் மட்டும்தான் தேன் கூடு, அந்த நெய் இருக்கும். அந்த படையத்தில் ரோட்டுக்கல்லில் அணைவட்டில் போட்டு இந்த தேன் இருக்குதுன்னு காமிப்பாங்க. அதெல்லாம் பொய். அந்த கூட்டில் தலைப்பாகத்தில் மட்டும்தான் நெய் இருக்கும். அதான் உண்மை. நம்ம பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 400 ml ஆச்சு இந்த நெய் பிழிஞ்சிட்டு சொல்ல. நம்ம ஃப்ரெண்டு தான் ஒருத்தர் கொடுத்தோம். நம்ம ஃப்ரெண்டு, ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தோம். விவசாய சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.